படிச்சு என்ன ஆக போற? டாக்டர். ஆ? டாக்டர் உன்ன பயாலஜி குரூப் சேர்த்துட்டேன். அவ டாக்டர் அப்படின்னு பயங்கர வெறியில இருக்கா. நீங்க எப்ப வந்து அவளை மோட்டிவேட் பண்ண போறீங்க? நான் எப்ப வந்து மோட்டிவேஷன் பண்றேன்னு இல்ல, எதுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும்னு யோசிக்கிறேன். நீங்க எல்லாம் டாக்டர் ஆயிடுவீங்க, நாங்கெல்லாம் படிக்க வைக்கணும்னா உங்களுக்கு பொறுக்காதே. தமிழ்நாட்டிலேயே 39 கவர்மெண்ட் காலேஜ், 24 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல சீட் ஃபில் ஆகாமே போலான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் 5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. உன்னோட இளமை பருவம் யூத்தே போயிடும். முடிச்சுட்டு வந்துட்டேங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே தூக்கி கிரீடம் கூட்டலாம் உட்கார வைக்க மாட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மினிமம் சேலரி தான் எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கப்புறம் டெவலப் ஆகி வரணும். மினிமம் 40-45 வயசாயிடும் அவ எஸ்டாப்ளிஷ் ஆகுது அந்த ஃபீல்ட்ல. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் லாங் படிக்கணும் போல இருக்கு. முதல்ல இதுக்கெல்லாம் அவ ரெடியா இருக்காளுன்னு ஃபர்ஸ்ட் நான் அவட்டையே கேட்டுக்கிறேன். டாக்டர் படிக்க வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனா பசங்களோட மோட்டிவேஷன் லெவல் எந்த அளவு இருக்குன்றதை பாத்துக்கோங்க. கடைசியில அவங்க ஒரு நாள் வந்து என்ன ஏன் இப்படி படிக்க வச்சீங்கன்னு அவங்க கேட்டுற கூடாது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க.